மூத்தவனே கூப்பிடுறேன் சாப்பிட்றதுக்கு. அவன் நேரத்துக்கே சாப்பிட்டு படுத்துட்டான். பிள்ளை ஃபோன் அடிக்கிற ஆரண்டருக்கா பார்த்துட்டு வானே. ஆரம்மா. ஹலோ, ஆறு? சந்திரண்ணே, எப்படி என்ன இருக்கிறீர்கள்? ஓம் என்ன, நாங்கள் எல்லாம் நல்ல சுகமா இருக்கிறோம். எப்போ வந்த நீங்கள்? சரி அண்ணா. ஓ, நாங்கள் நிற்போம், வீட்டை தான் நிற்போம். நீங்கள் வாங்க, நன்னி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மத்தியானத்துக்கு சமைச்சு வைக்கிறோமே. சரி அண்ணா, சரியா? சந்திரனே போண்டு. ஓமாப்பா. அம்மா பெரிய மாமாவே கொஞ்சம் நாளைக்கு என்ன செய்ய போறேன் கடைக்கு? எங்கள்கிட்ட நிற்கிற கோழியெல்லாம் சாவலை பிடிப்போமன், மிச்சத்தை பிறகு பார்ப்போம். இந்தாப்பா தண்ணி. இதை கழுவி அதில் அடுக்குங்க. நாளைக்கு சிலவுக்கு எவ்வளோப்பா வேணும்? எங்கள்கிட்ட நிற்கிற கோழியெல்லாம் சாவலை பிடிப்போமே. அரிசி சாமான அதுகளை காந்தாண்டி எண்ணெய் கடையில் கணக்கு கோப்பிக்கு வாங்குவோம். தாச்சியை கமலாக்கா விட்டு எடுக்கலாம் தான். ஓ, அவட்ட தான் பீங்கானெல்லாம் வாங்கணும். நானும் நாளைக்கு லீவு கேட்கணும், காலமைக்கு கேட்பேன். சரியா? ம். ஹலோ. ஓ, நான் சீலம் கதைக்கிறேன் சார். லீவு வேணும் சார், இன்றைக்கு தான். ஓ, அவசரம் சார், என் கடைசிக்கு வருத்தம். நான் இந்த லீவு ஒரு சனிக்கிழமை சரி கட்டேன் சார், இன்றைக்கு மட்டும்தான். ஓ சரி சார், சரி சார். ஓ, ஓகே சார். அங்கே டீசனு கூட. பிள்ளை பிருந்தா, பேக் எடுத்துட்டு வா, கடைக்கு போயிட்டு வருவோம். கடைக்கு வலிக்கிட்டியலோ? ஓமாப்பா. அப்படியே வரைக்க கமலாக்கா விட்டு அலுவலையும் பார்த்துன்னு வாங்க. ஓமாம். நீ வாவன் சொல்றேன். எல்லா சாமானும் வச்சிருக்கத்தானே என்ன? ஓம்புள்ள எல்லாமா 12 சாமான் கிடக்குது. 2800 கணக்கு. கொப்பியில் போட்டு விடுங்கோவன், மாத கடைசியில் கணக்கு முடிக்கிறேன். பழைய கணக்குகளும் தொங்கினபடி கிடக்குது போல இருக்கு. சரி, நான் போட்டு விட்றேன். எல்லாம் ஒண்டா சேர்த்து தாரேன். சரி சரி.
மச்ச தாச்சி இருக்க தாரியலே என்ன விசேஷம்? அண்ணன் வருது சாப்பாடு கொடுக்குறேன். அம்மா பீங்கான் அக்கா 4 பீங்கானும் குறை நினைக்காம தாரியலே எல்லாமே சேர்த்து தாரன். சரி அக்கா போயிட்டு வரேன். ரமேஷனை விட்ட போய் 4 கதிரை வாங்கிட்டு வா. இங்கே தோட்டத்திலாம் வீடு ஒரு இந்த கடையில் கேட்டுப்பா. யார்கிட்ட விட்டு நான் போகணும்? சீலன்னு சொல்கிறது வாங்கி ஊருக்கு எப்படி கூப்பிட்றான்னு தெரியல. சரி நான் கேட்டுப்பா. இதில் கேட்டு கீழநாடா வீடு இதுல என்ன? சரி. இதான் வீடா தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போயிட்டு வரேம்மா. சரி. வாங்க வாங்க வாங்க. இங்க இவள் நல்லா வளர்ந்துட்டாளேன்னு. அண்ணி எப்படியம்மா வாங்க. இருக்கிற? நல்லா இருக்கிறவண்ணா. சீலடங்க அப்பா, இங்க எல்லாரும் வந்துட்டோம். வாங்க அண்ணி வாங்க. கதறிய போடு. அண்ணி இருங்க. அப்போ சீலட் எப்படி போகுது? இந்த இடமெல்லாம் சரியாக மாறி போச்சு. இது என்ன? நீங்கள் இங்கால வந்து நிறைய காலமாச்சு தானே அண்ணன். ரோட்டெல்லாம் போனது எதுக்கு போட்டது, இங்காலையும் போடுவாங்க. ஏதோ நல்லா நடந்தா சரி. என்ன இவாதானே மூத்தது? ஓ இப்போதான் மூத்தவா? மற்றவர் தெரியும் தானே, வெயில் வரையிலையாவார். ஓ அங்கே நிற்கிறான் மாமா வீட்டை. தமிழ் கதைப்பா தானே? ஓ அவையில் தமிழ் ஸ்கூலுக்கு போகிறவே கதைப்பினம். என்ன படிக்கணும் 2 பேரும்? நான் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டேன், மெடிசன் ட்ரை பண்ணுறேன். தம்பி இப்போ தான் ஸ்கூல் போகிறான். உங்களுடைய ஆக்கள் என்ன செய்யணும்? ஸ்கூலோ இல்லாட்டி? மூத்தவன் நங்கவன், இந்த முறை ஓயல். மற்றது பிருந்தா. பிருந்தா பிருந்தா இப்போ 9ஆம் ஆண்டு படிக்கிறாள். சின்னன் கொலசி பிப்ப. நல்ல மூத்தவன் நல்லா வளர்த்தி. என்ன ஐயா மாதிரி? ஐயா மாதிரி வளர்த்தின்னு நல்ல கோபம் வரும். அண்ணி பிள்ளைகளுக்கு இதானே முதல் தரம் என்ன ஊருக்கு வர்றது? போருக்கு முதல்ல உங்களோட ஹஸ்பண்ட் கொழும்புல நிற்க ஒருக்கா வந்து போனான். மற்றும்படி சின்னல இருந்தனால் லண்டன் தானே. 2 நாள்ல என்ன? ஓ உங்களுடைய அப்பாக்கள் மோதிர எவ்விடத்தில் இருந்தவ? மோதர விஷ்ணு கோவில் அடியில். ரைட். மாமா சம் வாட்டர். அவையில் மினரல் வாட்டர் தான் குடிப்பின. நல்லந்தானே. இப்போ தண்ணியால் தானே ஊறிப்பட்ட வருத்தங்கள். சமையல் முடிச்சாச்சு தானே, சாப்பிட போவோம் என்ன?
நல்ல மனம் அப்பா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, கொண்டு வரேன். ஓம் பிள்ளை சரியான காரம் தான். அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சாந்தி, ஓ நாங்கள் போயிட்டு வர போகிறோம். என்ன அதுக்கிடையில வலிக்கிட்டீங்க? இல்லை வீல்ட மாமா வீட்டையும் இருக்கா போகணும். அவையில் அங்காலையும் போகத்தானே வேணும். ஆ சரி என்ன சரியா. ஓ நல்லா தான் வீசுது. காந்தண்ணா கடக்கணக்கு எவ்வளோப்பா? இன்றைய கணக்கோட சேர்த்து 2500 கிட்ட நிற்குதப்பா. இனி சம்பளம் வரத்தானே பாப்பா. நீங்களும் கொழும்புல நின்ற மாதிரிக்கு அங்கால போயிருந்தீங்களா, இன்றைக்கு நாங்களும் நல்லா இருந்திருக்கலாம். ஆண்டே நாட்டில் அகதியாக இருக்கிறத விட சொந்த நாட்டில் நாட்குழியாக இருந்துட்டு போகிறோம். இப்படியே சொல்லிக்கொண்டே இருங்கோ. கதையை விட்டுட்டு கமலாக்கான ஜெயத்தை கழுவி கொடுத்து விடு. சரி. கறி கடந்தா போட்டு கொடுத்து விடு. ஓம் ஓம். ஆ